ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காலை வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். 1 பேதுரு 1 அதிகாரம் வசனம் 8 முன்பகுதி. பாருங்க, இது யாருக்கு சொல்லப்படுனா, பேதுரு யாருக்கு எழுதுறாருன்னு போது பொந்து, கலாத்தியா, கப்பதோக்கியா, ஆசியா, பித்தினியா தேசங்களில் சிதறி இருக்கும் பரதேசிகளை பார்த்து எழுதுறார். பாருங்க, அவங்கெல்லாம் அவ்வளோ விசுவாசமாக இருக்கிறாங்க. அவர் சொல்கிறாரு, நீங்கள் இயேசு கிறிஸ்து மரித்தொழிந்து எழுந்ததினாலே அழியாதும் 4ஆம் வசனம் மாசற்றதும் வாடாதுமாகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். அவர் சொல்கிறார். அப்போது இதனால் நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள். 6ஆம் வசனம், என்றாலும் துன்பப்பட வேண்டிய அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளே நீங்கள் துக்கப்படுறீங்க. சிதனுடெல்லாம் போயிருக்கிறீங்க. அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். 7ஆம் வசனம், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும் சொல்லிட்டு தான் இந்த வார்த்தையை சொல்கிறார். நீங்கள் அவரை பார்க்கல, ஆனால் அவரிடத்துல என்ன பண்ணுறீங்க? அன்பு கூறி இருக்கிறீங்க. இப்பொழுதும் அவரை நீங்கள் பார்க்கல, தரிசிக்கவில்லை, ஆனால் அவரிடத்துல விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாக இருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் களி கூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். பாருங்கள், இதுதான் ரொம்ப முக்கியம். அவரை பார்க்கல, நம்ம நேரடியாக பார்க்கல, ஆனால் அந்த வேதத்தில் நமக்கு எழுதி வைக்கப்பட்டுள்ளது. முன்னோர்கள் நமக்கு சொல்லி தராங்க, போதகர்கள் நமக்கு கற்றுத்தராங்க. அதையெல்லாம் வைத்து நம்ம என்ன பண்ணுறோம்? அவர் மீது அன்பு கூறுறோம், அவரை விசுவாசிக்கிறோம். அதுதான் ஆண்டவர் ரொம்ப ஆசீர்வாதமான காரியம்னு அவர் சொல்கிறார். பாருங்கள், யோவான் எழுதின சுவிசேஷம் பார்த்தீங்கன்னா 20ஆம் அதிகாரத்தில் இயேசு உயிரோடு எழுந்து பூட்டி இருந்த அறைக்குள் போய் சீஷர்களுக்கு காட்சி கொடுக்குறாரு. அந்த நேரத்தில் தோமா இல்லை, 10 பேர் மட்டும்தான் இருக்கிறாங்க. தோமா இல்லை. அப்போ தோமா வந்த உடனே சொல்கிறாங்க, எல்லாரும் கர்த்தரை கண்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவன் சொல்கிறான், அதெல்லாம் நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் நாங்கள் நம்ப மாட்டோம், நான் நம்ப மாட்டேன். அவருடைய கைகளில் ஆணிகள் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை இட்டு என் கையை அவருடைய விழாவிலே போட்டாலுடைய விசுவாசிக்க மாட்டேன்னு சொல்கிறார். அப்போது மறுபடியும் 8 நாளைக்கு பிறகு ஒரு தனி மனிதனுக்காக, தன்னை விசுவாசிக்கும்படியாக ஒரு தனி மனிதனுக்காக அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க. அங்கே தோமாவும் இருக்கிறான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அதே போல் இயேசு நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம்னு சொல்கிறார். அப்போ பின்பு தோமாவை பார்த்தவர் சொல்கிறாரு, உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கைகளை நீட்டி என் விழாவிலை போடு, இராமல் விசுவாசியார். பாருங்க, அறை வீட்டுக்குள்ளே இயேசு போயிட்டாரு. அதுக்கு பிறகு தான் தோமா வரான். தோமாவுக்கிட்ட சீஷர்கள் சொல்கிறத அதே வார்த்தையை ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். அவர்கிட்ட யாரும் நேரடியாக சொல்ல, தோமாவும் சொல்ல. ஆனால் இவன் சொன்னதை ஆண்டவர் என்ன பண்ணார்? கேட்டார். நீங்கள் எங்கே இருந்து என்ன பேசினாலும் ஆண்டவர் நம்மை கவனித்து கொண்டே இருப்பார். நீங்கள் மறைவாக சொல்கிறீங்க, மறைவாக காரியங்களை செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் கூட அவருக்கு எல்லாமே தெரியும். அவருடைய பார்வைக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. காதுகளில் எல்லாம் கேட்கும். பரிசெய ஆயக்காரர் இவங்கெல்லாம் மனதில் சிந்திக்கிறத கூட ஆண்டவர் அடுத்த நிமிஷம் நீங்கள் இப்படி ஏன் சிந்திக்கிறீர்கள்னு கேட்குறத நம்ம அநேக இடத்துல நம்ம வாசிக்கிறோம். அதே மாதிரி சீஷர்கள் சொல்கிறாங்க, நாங்கள் கர்த்தரை கண்டோன்னொன்னே இவன் சொல்கிறான், என் கையை நான் ஆணிகளான காயத்தை நான் பார்த்து அந்த காயத்தில் என் விரலை விட்டு என் கையை அவருடைய விழாவில் போட்டாலுடைய நம்ப மாட்டேன், வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனி மனிதனுக்காக திரும்பி உன் கையை நீட்டி என் கைகளை பாரு, எவ்வளோ காயம் அது இருக்குது பார்த்தியா, உன் கையை நீட்டி என் விழாவிலை போட, அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரும், விரலை நீட்டி இங்கே பாரு அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறத பார்க்குறோம். தோமா ஆண்டவரே, என் தேவனே அப்படின்னு சொல்லி அவன் தன்னை தாழ்த்துறான். அப்போ இயேசு சொல்கிறாரு, தோமாவே, நீ என்னை கண்டதினால் விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். இந்த இடத்துல அப்படி தான் சொல்கிறாங்க. நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்துல அன்பு கூர்ந்தீங்க, நீங்கள் தரிசியாமல் இருந்தும் அவரிடத்துல விசுவாசம் வைத்தீங்க, அதனால் உங்களுடைய விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள்னு சொல்லப்படுது. நீங்களும் நானும் இயேசுவை பார்த்ததில்லை, அவரோடு நேரடியான ஒரு எந்த தொடர்பும் இல்லை. ஆனால் ஜபத்தின் மூலமாக இன்றைக்கு அவரை பார்க்கிறோம். அவரை
அவரை தொடுகிறோம், அவரோடு உறவு கொள்ளுகிறோம். எல்லாமே ஜெபத்தின் மூலமாக நாம் அவரை நெருங்கி இருக்கிறோம். அதனால் நம்ம தான் அவர் உயிரோடு இருந்த நாட்களில், பூமியின் மனுஷனாய் சுற்றித்திருந்த நாட்களில் அவரை சந்தித்தவர்களோட நம்ம தான் பாக்கியவான்கள். காரணம், காணாமலிருந்தும் அன்பு கூறுறோம், தரிசியாமலிருந்தும் விசுவாசிக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு விசுவாச வாழ்வை நாம் பெற்றடைய ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. ஆமீன். எவரும் பாடிட பாடல்தனை இயேசுவே உமக்காய் பாடிடவே, எனக்கு முன் என்னை நேசித்திரே, எதனை உமக்கே ஏறெடுப்பேன். எனக்கு முன் என்னை நேசித்திரே, எதனை உமக்கே ஏறெடுப்பேன். ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, நாங்கள் நேசிக்காத முன்னே நீங்கள் நேசிச்சிங்க ஆண்டவரே. அந்த நேசத்தை நிமித்தமாக தான் அந்த சீஷர்களுக்கு பூட்டி கொண்டிருந்த அறை வீட்டில் நீங்கள் காட்சி கொடுத்தீங்க ஆண்டவரே. நீங்கள் பார்க்க சொன்னீங்க ஆண்டவரே. ஆனாலும் தகப்பனே, தோமா நம்பாதபடி இருந்தபோது ஒரு தனிப்பட்ட மனிதனுக்காய் நீ தேடி வந்து அவன் என்ன நினைத்தானோ அதை அப்படியே சொன்னீங்க ஆண்டவரே. காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள், நீ கண்டு விசுவாசிக்கிறாய் என்று சொல்லி அவனை பார்த்து சொன்னீங்க. இங்கேப்பா பேதுரு கத்தாவை சிதறி இருக்கிற மக்களை பார்த்து, நீங்கள் அவரிடத்தில் காணாமல் இருந்தோம், இடத்துல அன்பு கூறுறீர்கள், அவரை தரிசியாமல் இருந்தோம், அவரிடத்துல விசுவாசம் வைக்கிறீர்கள், நீங்களுடைய ஆத்தும ரட்சிப்பின் பலனை அடைந்து தீர்ந்தீர்கள் என்று சொல்லி சொல்கிறாங்க ஆண்டவரே. அதே போல் நாங்களும் கூட கத்தாவை அந்த பாக்கியவான்களாய் பாக்கியவதிகளாய் ரட்சிப்பின் பலனை நாங்கள் அனுபவிக்கிறவர்களாய் காணப்பட உம்மிடத்தில் அன்பு கூறவும் உம்மை விசுவாசிக்கவும் நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று கர்த்தரும் மீட்பரும் ராஜாமா இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமீன். நேற்றைய பதில் மனாயினும் சவுலும். அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் வசனம் 1. இன்றைய கேள்வி, யார் அழிவை காணவில்லை? யார் அழிவை காணவில்லை?